ஹாய் ஹலோ மக்களே! போன முறை வைக்கே சொல்லியிருந்தேன். இந்த முறை வந்துட்டு கேப்டன்சிக்கு வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு இல்லாம, அந்த குரூப்பா பிரிச்சுருக்காங்க. அதில வந்துட்டு யார் வந்து பெஸ்ட்டா ஜெயிக்கணுமோ, அந்த குரூப்பே ஃபுல்லா வந்துட்டு இந்த முறை கேமுக்குள்ள ஐ மீன் கேப்டன்சி கேமுக்கு அவங்க வந்து செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இந்த முறை வந்து கேமில வந்துட்டு என்ன கேம் குடுத்தீங்க? கேப்டன்சி அந்த யார குடுத்தீங்கன்னா, மாப் மாவிஸ் தான் போன முறை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற அந்த இத எடுத்தபடியா, அவங்க தான் ஃபுல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினோம். அதில வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன கேம் என்றா, சாஞ்சியா போச்சு. இதான் வந்து இந்த கேமோட நேம். அதாவது வந்துட்டு இந்த கேம் என்ன மாதிரி என்றா, ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். ஸ்டாண்ட்ல வந்துட்டு முதல்ல வந்து ஒரு கோல நிமித்தி வச்சபடி நடத்தி கொண்டு போய் ஒரு இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுட்டு, திரும்ப ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்க்கு திரும்ப 2 கோல வச்சுக்கொண்டு நிறுத்தாம கொண்டு போய் வைக்கணும். உளுத்தினா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்ப அடுக்கி, திரும்ப கொண்டு போய் வைக்கணும். இதுதான் கேம். இது வந்துட்டு கொஞ்சம் நிதானமா, பொறுமையா செய்ய வேண்டிய கேம் தானே. ஆனா, எவ்வளவு குறைந்த நேரத்தில பண்ணக்கூடியதா இருக்குதுன்றத வச்சு தான் இந்த கேம் வந்துட்டு அதாவது இந்த கேம வந்து அவங்க ஜெயிக்கணுமெண்டா, இவ்வளோ குறைவான நேரத்தில அவங்க வந்துட்டு செய்யணும் செஞ்சுருவாங்கள வச்சு தான் யார் கேப்டன்ன்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ தட் இதில வந்துட்டு நகைச்சுவையா போன சம்பவம் என்னன்னா, விக்கல்ஸ் விக்ரம் தான் சொல்லப்போனா, விக்கல்ஸ் விக்ரமும் சுபிக்ஷா வந்து இந்த டாஸ்க்க இயக்க விக்கல்ஸ் விக்ரம் எனக்கு தெரிஞ்சு 1வது பாயிண்ட்ட கொண்டு போய் வச்சுட்டு 2வது பாயிண்ட்ட கொண்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமா எடுத்துக்கணும். சொல்லப்போனா 15, 20 நிமிஷத்துக்கு மேலான மெனக்கெட்டு கொண்டு போன டைம்ல சுபிக்ஷா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் முடிக்கவே போயிட்டாங்க. அத பார்த்து பிக் பாஸ் சொன்னாரு, "போதும் விக்ரம் இதுக்கு மேல உங்களால இயலாதுன்னு தெரிஞ்சுபட்டு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டாம். பேசாம வச்சுருங்கன்னு" சொல்லி பிக் பாஸே கலாய்ச்சு விட்டு அவங்களோட டாஸ்க்க பார்த்துட்டு, அவர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு, அ இதில வந்துட்டு சுபிக்ஷாவ விட கமருதீன் வந்து நேரத்துக்கு முந்தி முடிச்சிருக்கார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் இந்த முறை கேப்டனா வந்தா நல்லா இருக்குமா? எந்த மாதிரி இந்த முறை கேப்டன்சி போகும்ன்றது நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.